ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளில் தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தோலோடு இருக்கிற முழு உளுந்து எடுத்திருக்கேன். தோல் இல்லாத உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அரை கப் அளவுக்கு பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுருங்க. பாருங்கள், மாவு இந்தளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை, இட்லி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.